வவுனியாவில் இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வவுனியாவில் தொடர்ந்து சோகமான அல்லது அதிர்ச்சியான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக நிதி மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் வவுனியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வவுனியாவில் கடந்த சில தினங்களாக அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து வவுனியாவிலிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது தொடர்ந்து உயிரை மாய்த்துக் கொள்கின்ற சம்பவங்கள், அது கொலை சம்பவம் என்று அண்மை காலமாக, அதாவது அண்மைய நாட்களில் சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் வவுனியாவில் மனைவியின் தலையை வெட்டிய கணவன் தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருப்போம். அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக பல தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா காத்தார் சின்னக்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே 24 வயதுடைய நபர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். இரத்தக்கரையுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. இவ்வாறு தற்காலிக வீடொன்றிலே இவ்வாறு 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அதற்கு முதல் நாள் தான் அவர் ஒரு குழுவினருடன் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான செய்தியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது கல்மடு கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட பூம்புகார் எனப்படுகின்ற பகுதியில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் காலை இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இன்றைய காலை தான் அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞனின் உறவுகள் இளைஞனை காணவில்லை என்று காலையிலே தேடி இருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் வீட்டுக்கு முன்பாக உள்ள மரத்திலே அவர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக கிராம சேவகர் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையிலே குறித்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வவுனியா மாத்திரமல்ல, ஏனைய பகுதிகளிலும் இந்த உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் என்பது அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இளைஞர்கள், யுவதிகள், படித்தவர்கள் அல்லது படிக்காதவர்கள், கோடீஸ்வரர்கள், ஏழைகள் என்று தொடர்ந்து இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் எமது பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பல விழிப்புணர்வு செய்திகளை வெளியிட்டாலும் இதெல்லாம் குறைகின்ற வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. அடிக்கடி வாரான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் அல்லது இளம் குடும்பஸ்தர்கள் தங்களது வாழ்வை இப்படி இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவமாகத்தான் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த முன்னாள் இபிடிபி உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபனுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையைத்தான் முல்லைத்தீவைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் மதுபான சாலைக்கான உரிமையை நான் பெற்றுத் தருகின்றேன், அதாவது மதுபான சாலைக்கான அனுமதியை நான் பெற்றுத் தருகின்றேன் என்று கூறி 1,80,00,000 ரூபாயை வாங்கிவிட்டு அவர் தனது காசோலை ஒன்றினை வழங்கி இருக்கின்றார். இந்த நிலையத்தான் 1,80,00,000 பணத்தை பெற்றுவிட்டு இதற்கு பதிலாக இந்த காசோலையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகாக மதுபானத்துக்கான உரிமையும் கிடைக்கவில்லை. கடந்த தேர்தலில் குலசிங்கம் திலீபன் அவர்களும் தோல்வி அடைந்து விட்டார். இந்த நிலையிலே அந்த காசோலையை அவர் வங்கியிலே வைப்பில் இட்டிருக்கின்றார். அப்போது அந்த கணக்கிலே பணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வவுனியா போலீஸ் நிலையத்தில், அதாவது நிதி குற்றப்பிரிவு போலீசாரிடம் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 7ஆம் தேதி குறித்த முன்னாள் இபிடிபி உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவரை எதிர்வருகின்ற வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான செய்தியும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் பலர் அடுத்தடுத்து கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபனும் இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார். அவர்கள் சேர்ந்திருந்த பலர் மீதும் இவ்வாறான முறைப்பாடுகள் வவுனியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிதி மோசடியில் ஈடுபட்டார்கள், மதுபான சாலை உரிமத்தை பெற்று தருகின்றனர், வேலை பெற்று தருகின்றனர் என்று இவ்வாறு பண மோசடியில் ஈடுபட்டதாக திலீபனின் ஆதரவாளர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது அனுராவின் ஆட்சி நடக்கின்றது என்பதால் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கைது நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை தவிர மற்றொரு செய்தி தொடர்பாகவும் இதிலே சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் என்பது இங்கு நடந்தது தெரியவில்லை, ஆனால் கிழக்கு மாகாணத்தில் தான் நடந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது சமூக வலைத்தளத்திலே. அது தொடர்பான மேலதிக தகவல் கிடைக்கவில்லை, ஆனால் அதிலே சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது என்பதால் அந்த காணொலியை நான் இந்த செய்தியிலே கொண்டு வருகின்றேன்.
இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும், அதாவது நான் கதைத்து முடிந்ததும் அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். போலீசார் வீதி கடமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது தலைக்கவசம் அணியாமல் வருபவர்கள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளை மறைத்து ஆவணங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக எல்லாம் சோதனை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளிலே வருகின்றார்கள். போலீசார் அவர்களை மறைக்கின்றார்கள். அப்போது அவர்கள் நிற்காமல் செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். போலீசார் உடனடியாக மோட்டார் சைக்கிளை இழுத்து பிடித்து அவர்கள் விழுந்த பின்னர் அவர்களை பிடித்து செல்லுகின்றார்கள். இதுதான் அந்த காணொலியிலே பதிவாகி இருக்கிறது. எனக்கு பின்னுக்கும் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஆகவே இதிலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பான உறுதியான தகவல் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இதிலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் அப்படியே போயிருந்தால் கூட விழாமல் போயிருப்பார்கள். போலீசார் இவ்வாறு இழுத்து விழுத்தி பிடிக்கின்றார்கள். இது என்பது உண்மையிலே ஒரு தவறான ஒரு செயற்பாடு. நீங்கள் அவர்களை பிடிக்கின்ற போது பிடிக்கின்ற விதம் ஒன்று இருக்கின்றது. அவர்கள் நிற்காமல் சென்றால் நீங்கள் வாகனத்திலே ஒரு அளவிலே துரத்தி சென்று பிடிக்க வேண்டும், அல்லது அவர்கள் எங்கே போய் கடைசியாக நிற்கின்றார்கள் என்பதை பார்த்து பிடிக்க வேண்டும். அதை விடுத்து அவர்கள் தலைக்கவசம் அணியாதது போல் தெரிகின்றது. அப்படி இருக்கின்ற போது அதுக்காகத்தான் நீங்கள் மறைக்கின்றீர்கள், அதற்காகத்தான் அவர்கள் ஓடுகின்றார்கள் நினைக்கிறேன், அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றார் என்று தெரியவில்லை. நான் அந்த காணொலியை பார்க்கின்ற போது அவர்கள் தலைக்கவசம் அணியவில்லை, அதனால் தான் போலீசார் மறைக்கின்றார்கள் என்று ஓடினார்களோ தெரியவில்லை. ஆனால் அவர்களை இவ்வாறு பிடிப்பது என்பது நாளை அவர்களது உயிர் போவதற்கு அது வாய்ப்பளிக்கும். ஒருவேளை அவர்கள் ஏதாவது கல்லிலே அடிபட்டு அல்லது மின்கம்பத்திலே அடிபட்டு ஏதோ ஒன்று நடந்தால் அவர்களது உயிர் போயிடும். நீங்கள் இளைஞர்களை மறைப்பதே அவர்கள் வீதி விபத்துகள் சிக்கக்கூடாது, தலைக்கவசம் அணிய வேண்டும், இவ்வாறான காரணங்களுக்காகத்தான் நீங்கள் அவர்களை மறைக்கின்றீர்கள். ஏன் மறைக்கின்றீர்கள்? அவர்களுக்கு எதுவுமே நடந்து விடக்கூடாது, தலைக்கவசம் கட்டாயம், அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு. ஆனால் அதற்காக நீங்களே இழுத்து பிடித்தவர்கள் விழுத்தி பிடிப்பது என்பது அந்த நோக்கமே அங்கு சிதைந்து போகின்றது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் போலீசார் ஈடுபடாதீர்கள். ஆனால் போலீசார் அதிகமாக இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். எதற்காக தலைக்கவசம் போட சொல்லுகின்றது அரசாங்கம் என்பதும் போலீசாருக்கு தெரியவில்லை. எதற்காக தலைக்கவசம் அணியாவிட்டால் தந்தம் விதிக்கின்றார்கள் என்பதும் போலீசாருக்கு தெரியாத போல இருக்கிறது. அவர்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்களுக்கு தலைக்கவசம் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் அவர்கள் இழுத்து பிடித்து விழுத்தி அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவர்களை பிடித்து தலைக்கவசம் போடவில்லை என்று கேட்பதற்கு அதிலே ஒரு அர்த்தம் இல்லை. ஆக இது தொடர்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். காணா